கூவத்தூர் விவகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஏவி ராஜு அவர்கள் கூவத்தூர் லாட்ஜில் யாரெல்லாம் வந்தார்கள், எடப்பாடி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் செய்த தில்லாலங்கடிகள் அனைத்தும் வீடியோ ஆதாரமாக இருக்கிறது என்று தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 2 மாதங்களுக்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கேவலத்தை பற்றி எதுவும் பேசாமல் இருந்தார். ஆனால் தற்பொழுது கட்சியிலிருந்து ஏவி ராஜு அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியதன் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னெல்லாம் செய்தார் என்ற அனைத்தையும் ஆதாரத்துடன் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் பொதுவெளியில் வெளியிடப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர் அதிமுகவின் முக்கிய பொறுப்பிற்கு வருவதற்கு என்ன காரணம், அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை சமாதானப்படுத்தியது எப்படி என்ற அனைத்திற்கும் முழுமையான விளக்கத்தையும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்றால் நிச்சயமாக நமது அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்றும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சராகத்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும் என்ற காரணத்தினால் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகே சசிகலா அவர்களிடம் மறைமுகமாக பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் முதல்வர் பதவியை வைத்திருந்தால் ஜானகி ஜெயலலிதா போன்ற 2 நபர்களுக்கிடையான மோதல்கள் புதிய கட்சியை உருவாக்க தோன்றியது ஜானகி அவர்களால். இதனால் உங்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பிரச்சனை உருவாகும், அதற்கு முன்பாகவே அவரது முதல்வர் பதவியை பறித்து விடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் மூலமாக சசிகலா அவர்களிடம் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் திட்டம் சாதகமாக நடைபெற்றது. இதற்கு கூவத்தூர் என்ற இடம் கருணாஸ் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் அவர்களின் தேவைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 25 நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தனர். கிட்டத்தட்ட 40 லட்சம் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்த செலவுகள் அனைத்தும் எம்எல்ஏக்களுக்கு செய்தார். இதில் பல நடிகைகளும் கூவத்தூருக்கு வந்ததாகவும் பலவிதமான சர்ச்சைகளும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நடிகை த்ரிஷா அவர்கள் கூவத்தூருக்கு வரவே இல்லை என்று ஆதாரமாக அவர் கூற முடியுமா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. அதற்கு அவர் பதிலும் அளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் கூவத்தூரில் எந்தெந்த நடிகைகள் வந்தார்கள் என்பதும் வீடியோ மூலமாக என்னிடம் இருக்கிறது. எந்த எம்எல்ஏக்கள் எந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் என்ற அனைத்தும் என்னிடம் ஆதாரமாக இருக்கிறது. நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்துள்ளேன். அதனை ஆய்வு செய்து நீதிபதி தகுந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுக செயல்பட வேண்டும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பல பிரச்சனைகள் தற்பொழுது இருப்பதால் ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் வாழ்க்கை பிரபல நடிகையால் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு வந்துவிட்டது என்று நாம் கூறலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடிபோதையில் விருப்பம் இல்லாதவர், ஆனால் மற்ற காரியங்களில் விருப்பம் உள்ளவர் என்றும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் கனவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா என்பது இன்று மாலைக்கு தான் தெரிய வரும். இதனால் பிரபல நடிகைகளும் நடுத்தெருவிற்கு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பிரபல நடிகைகள் இதில் தொடர்புபடுத்தி இருப்பதால் அவர்களும் சட்ட ரீதியாக போராட்டத்தை கையில் எடுப்பார்களா அல்லது இதிலிருந்து விலகிக் கொள்கிறார்களா என்பதை நாம் பொறுமையாகத்தான் இருந்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி இவர்களும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பதால் பிரபல நடிகைகளும் இதில் தொடர்புபடுத்தி இருப்பதால் CV சண்முகம் அவர்களுக்கு இதில் மிக முக்கிய பங்கு இருப்பதாகவும் ஏவி ராஜு அவர்கள் கூறியிருக்கிறார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இன்று மாலை யாரெல்லாம் சிக்குகிறார் என்ற நீதிபதி தீர்ப்பை பொறுத்தே நாம் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். மறக்காமல் நமது சேனலுக்கு உங்களது ஆதரவுகளை தாருங்கள். நன்றி, வணக்கம்.